ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே யார் யார் திருமணம் செய்து கொள்ளலாம்? இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா இந்துக்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தனி சட்டம் இருக்கு, இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில தனி சட்டம் இருக்கு. ஆனா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே யார் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின், ஒரு இந்து இல்லது ஒரு முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு கிறிஸ்டியன், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே யார் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ரெண்டு பேருமே இந்துவா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒரே மதத்தை சார்ந்தவர்களும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருத்தர் இந்துவா இருந்து இன்னொருத்தர் வெளிநாட்டு பிரஜையா இருந்தாலும் அவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். திருமணம் செய்யும் பொழுது ரெண்டு பேரும் அந்தந்த ஏஜ்ல இருக்கணும். பையனுக்கு 21 வயது ஆயிருக்கணும், பொண்ணுக்கு 18 வயது பூர்த்தி ஆயிருக்க வேண்டும். ரெண்டு பேருக்கும் அந்த திருமணத்துல திருமண உரத்தின் போது முதல்ல அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா அந்த திருமணம் விவாகரத்து ஆயிருந்திருக்க வேண்டும், அல்லது அந்த துணை உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும். ரெண்டு பேருமே மனநிலையாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிற நிலையில இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒத்த மனதுடன் இருக்க வேண்டும். சட்டத்தால் தடை செய்யக்கூடிய நெருங்கிய உறவு முறையில, சபிண்டா உறவு முறையில இருக்கக்கூடாது. சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ சாதாரணமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கைக்குள்ள திருமணம் செய்யறதுங்கிறது தடைப்பட்டு இருக்கும். அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாமாவை திருமணம் செய்து கொள்வதுங்கிறது தடை செய்யப்பட்ட உறவாகும். அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட உறவுல அவங்க இருக்கக்கூடாது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.